வெல்கம் டு சரிமிலாஸ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வெந்தய குழம்பு. வெந்தய குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. கொஞ்சம் வெந்தய குழம்புக்கு கொஞ்சம் கூடையே எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்குங்க. வெந்தயம் கொஞ்சம் பொன்னிறமானோன்னே கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க. கடுகு வெடித்தோன்னே வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்குங்க. வெங்காயம் கட்டமாக அரிஞ்சு வச்சுருக்கேன், வெங்காயம் போட்டுக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குங்க. சால்ட்டு போட்டாச்சா கொஞ்சம் வெங்காயம் வதங்கும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வெங்காயத்தை வதக்குங்க. தக்காளி சேர்த்துக்குங்க, பூண்டும் சேர்த்துக்குங்க. நல்லா வதக்குங்க. இதே குழம்புக்கு கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். தக்காளி, பூண்டு, வெங்காயம் மூணுத்தையும் நல்லா வதக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் போட்டோன்னு நல்லா மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்க விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் மேலே கொஞ்சம் மிதங்குற மாதிரி இருக்கும். நல்லா சுருளை வதக்குங்க. எவ்வளோத்துக்கு வதக்குறோமோ அவ்வளோத்துக்கும் வெந்தய குழம்பும் நல்லாயிருக்கும். நான் தேவைக்கேற்ப கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வடிகட்டி இன்னும் குழம்புத்தூள் போட்டுக்கோங்க. நான் குழம்புத்தூள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் குழம்புத்தூள் போட்டுக்கோங்க. கலக்கி அதில் ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அதில் ஊற்றி விடுங்க.
கொஞ்சம் சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்ருங்க. எனக்கு 4 முட்டை தேவைக்கேற்ப 4 முட்டை வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எத்தனை முட்டை வேணால் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொதி வந்தோன்னே நான் முட்டையை ஊற்றுறேன். சிம்மில் வச்சு இந்த முட்டை உடையாமல் முட்டையை மூடி விடுங்க. சுவையான சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.